வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும்போது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே பவுல் திருச்சபைக்கு நினைவூட்டப்பட்ட தூய்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கே சபையாரை பவுல் பாராட்டுகிறார். அவர்களுடைய ஆலோசகராக அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டுமென கட்டளையும் கொடுக்கிறார். அறநெறி தூய்மை மிகவும் கீழ்த்தரமாய் இருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தூய வாழ்வை குறித்து ஏற்கனவே அவர் ஆண்டவருடைய நாமத்தில் கட்டளையிட்டிருந்தபடியே நினைவுபடுத்தும்படி உந்தப்பட்டார். தம்முடைய உடலை தூய்மையாய் வைத்திருப்பதில் அவிசுவாசிகளும் விசுவாசிகள் வேறுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இதை தூய ஆண்டவரை அறிகிற அறிவு தூண்டுகிறது. நம்முடைய வாழ்வை தூய்மையாய் காத்து கொள்கிறோமா என்பதை நாம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெர்ரி பிரிட்ஜஸ் என்ற ஒரு தேவ மனிதர் இப்படியாய் சொல்லுகிறார்: நாம் பரிசுத்தத்தில் வளரும்போது பாவத்தை வெறுப்பதில் வளருகிறோம். நித்திய பரிசுத்தரான ஆண்டவர் நித்தியமாய் பாவத்தை வெறுக்கிறார் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டது போல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்காக நாம் எவ்வளவு முயற்சிகளை நாம் எடுக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அங்கே கட்டளையிடப்பட்ட பரிசுத்தத்தை நாம் பார்க்கிறோம். தூய வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்வில் பின்னி பிணைந்தது. லேவியராமத்தில் தூய வாழ்வு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தூயவர்களையும் அசுத்தமானவர்களையும் வேறுபடுத்தி அவர்களுக்கேற்ற பலனை அளிக்கிறார். ஆண்டவரையே வெறுக்கும் அளவுக்கு மனித உறவுகளை பாதிக்கும் பாலியல் தூய்மை கேட்டை குறித்து பவுல் அவர்களை எச்சரிக்கிறார். ஆண்டவர் நாம் தூய வாழ்வு வாழ தூய ஆவியானவரின் உதவியை அருள் செய்கிறார். எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து தூய ஆவியானவரின் உதவியோடு தூய வாழ்வு வாழ்வது நமது பொறுப்பாக இருக்கிறது. விசுவாசிகளின் வாழ்வில் பகிரங்கமான பாலியல் தூய்மை கேட்டை ஆண்டவராகிய கிறிஸ்து வெறுக்கிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் பரிசுத்தத்திலே வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அனுப்பப்பட்டிருக்கிறார். இறுதியாக 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது நம்முடைய உறவுகளில் பரிசுத்தம், ஐக்கியத்தில் ஒருவரை ஒருவர் நேசிக்க உரத்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தூய்மையான நோக்கத்தோடு அன்பில் நிலைத்திருக்க பவுல் அறிவுறுத்துகிறார். அதுபோலவே தங்களுடைய சுய தேவைகளுக்காக பிறருடைய உழைப்பை சார்ந்திருந்தவர்களையும் பவுல் கண்டிக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய வருகை உடனடியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு சோம்பேறிகளாய் வாழ்ந்தனர். அன்பற்ற கிறிஸ்தவர்களும் சுறுசுறுப்பற்ற கிறிஸ்தவர்களும் மனித உறவுகளில் தவறுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கும் எவரிடத்திலும்
அறநெறி தூய்மையும் உறவில் தூய்மையும் உறுதியாக காணப்பட வேண்டும் என்று இங்கு பவுல் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியங்களை இங்கே நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பரிசுத்தத்தை குறித்ததான நினைப்பூட்டுதலை இங்கே பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக, நமக்கென்று கட்டளையிடப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தை நாம் உறுதியாய் நாம் நிலைத்திருந்து பரிசுத்தத்திலே வளருவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். இறுதியாக, நம்முடைய உறவுகளிலே, ஐக்கியங்களிலே நாம் பரிசுத்தத்தை காத்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.